ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி கார்த்திக் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு தான் ஸ்டோரி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவங்க அம்மாவுக்கு நல்லபடியாக திதி கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போது நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவையும் திசை திருப்புறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோவிலுக்கு அவங்க வந்த உடனே சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் போகலான்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி, அதாவது நம்ம சந்திரகலா கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பின்னாடியே போகிறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் ஒரு வேப்பையில பார்த்திங்கன்னா தொங்க விட்டுருக்குறாங்க. அதிலேருந்து வேப்பிலை எடுத்துகிட்டு, எனக்கு வேறு வழி தெரியல சாமி அப்படிங்கிற மாதிரி அந்த வேப்பிலையை கையில் எடுத்துக்கிட்டு ரேவதி சாமி வந்த மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தியை அவங்க பாத்திரக்கூடாது அப்படின்ட்டு தான். இப்போது நம்ம ரேவதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி வந்த மாதிரி ஆடி அதுக்கப்புறம் அவங்க உன் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீ இங்கே வெறும் காலில் பால்குடம் எடுத்து நீங்கள் இந்த கோவிலில் சுற்றி வரணும். அப்போ தான் உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சந்திரகலாவுக்கு நம்பிக்கையே வரலை. கார்த்திக்காக ஏதோ ஒரு ட்ராமா பண்ணுறான்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரி, ஐயோ என் பொண்ணு மேலே அந்த ஆத்தா வந்திருக்கிறா, கண்டிப்பாக இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும், அவளை நான் செய்ய சொல்கிறேன் அவள் பொண்ணுக்காக அப்படின்ட்டு துர்காவுக்காக பார்த்திங்கன்னா பால் கடவுள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் இதை நீ பண்ணிவிடு சந்திரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏதாவது சாமி குத்தாயிர போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியை காப்பாற்றுறதுக்காக ரேவதி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன்.